இப்போ வந்து ஒன்றை விட இன்னொன்று பெட்டர்னு போகிறது சரியா தப்பா? ஒரு பெண் இருக்கிறா, அவனுடைய கணவனை விட இன்னொருத்தன் கிடைக்கிறான் அப்படிங்கும்போது தனது கணவனை விட இவன் சிறப்பாக இருக்கிறான் அப்படின்னு போகிறது தப்பா இல்லையா? சரின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன காரணத்துக்காக போகிறா? தனது கணவனை விட இவன் தன்னை அதிகமாக நேசிக்கிறான். இவனிடம் எனக்கு அன்பு அதிகமாக வருகிறது. எனது கணவனிடம் வருகிற அன்பை விட இப்பொழுது நான் புதிதாக ஒருவனை பார்த்திருக்கிறேன். அவனிடம் எனக்கு அன்பு இன்னும் அதிகமாக இருக்கிறது. எனக்குள் இவ்வளோ அன்பா? அதை நான் அவனிடத்தில் புதிதாக பார்த்த ஒருவனிடத்தில் உணர்கிறேன். அவனும் என் மீது பாசமாக இருக்கிறான். எனக்கு இந்த அன்பு இன்னும் அதிக இன்பத்தை தருகிறது. அப்போ இன்னொருத்தரை தேடி போகிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது அப்படின்னா, வெறும் காமம் அல்ல, உடலுறவு அல்ல, அன்பு, புதிய புதிய அனுபவங்கள். அனுபவத்துக்காக தான் வாழ்கிறோமே தவிர வெறும் சும்மா அடிமைத்தனத்தோட அப்படி இல்லை. அதனால் அது தப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கான காரணம் என்னது? என்ன சொல்கிற அப்படின்னா, இப்போ புதுசாக இப்போ ஒரு ஆண் இருக்கான், ஒரு புதிதாக ஒரு பெண்ணை பார்க்குறான். தனது மனைவியோட ஒரு மேலான இன்பத்தை இவள் தருகிறாள், மேலான அன்பு இவளிடம் இருக்கிறது, இவளிடம் நான் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என்னாலும் அந்த பெண் இன்னும் மகிழ்ச்சியாக உணர்கிறார். அப்படி இருக்கும்போது அப்போ அந்த நோக்கங்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த உலகத்துக்கு, இந்த வாழ்க்கைக்கு, இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கு நான் சொல்லுகிற நடைமுறை உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியலாம். அப்படி நம்ம அந்த அளவுக்கு ஒரு சரியான விஷயத்துக்கு ரொம்ப விலகி போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சரியான விஷயத்த கூட, நான் சொல்கிற ஒரு சரியான விஷயத்த கூட நீங்கள் தப்பாக புரிந்து கொள்கிற அளவுக்கு, நான் புரிந்து கொள்கிற அளவுக்கு உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், அந்த அளவுக்கு ஒரு சரியான ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் ரொம்ப விலகி தூரமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு சரியான விஷயத்த நீங்கள் நெருங்கலைன்னு அர்த்தம். ரொம்ப தூரமாக இருக்கீங்க. நான் அதற்கு நெருக்கமாக இருந்து பேசிக்கொண்டு இருக்கிறேன். அதனால் ஒன்றுலேருந்து இன்னொன்று பெட்ரு அப்படின்னு போகிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன் எதுக்காக போகிறாங்கன்னாக்கா, இவனை விட, என்னுடைய முன்னாள் கணவனை விட இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒருத்தன் எனக்கு இன்னும் அதிக அன்பாக இருக்கிறான், பாசமாக இருக்கான், ரொம்ப உருகுறான், அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னையும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள், அன்புக்காக தான். அப்போது நீ உன்னுடைய நோக்கம் என்ன போகும்போது அது தப்பே இல்லை. நீ போகலாம் அப்படிங்கிறத அதுக்கு நியாயம் அதன் மூலம் கற்பிக்கப்படுகிறது. அதனால் தப்பே கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதில் விதிமுறை இருக்குது. என்னென்னா, இப்போ ஒரு குழந்தை 8 வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க 8 வயசுக்குள்ளே குழந்தைகள் இருந்தால் அவங்க விவாகரத்து பண்ணவே கூடாது. உனக்கு யாரை பிடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் பிரிஞ்சே போகக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு உண்மையான தாய் தகப்பனோட அனுபவம் தேவை. ஒரு 8 வயசு வரைக்கும் கண்டிப்பாக தேவை. அதுக்கு மேலே தேவைங்கிறது தேவையில்லை. அது வரைக்கும் போதுமான. ஒரு 8 வயசு வரைக்கும் தாய் தகப்பன் அந்த குழந்தை இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருக்கிற ஒரு பெற்றோர்கள் அந்த குழந்தையுடன் வாழ வேண்டும். அதுதான் அப்போ அது வரைக்கும் அவங்க 8 வயசுக்கு அப்புறம் தான் அந்த பிரிவதாக இருந்தால் அதற்கு அனுமதி. அதுக்கும் ரொம்ப நாள்லாம் இழுத்தடிச்சுக்கிட்டு எதனால் பிரிகிறீங்க, என்ன காரணம், நோட்டை அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. விருப்பம் இருந்தால் விருப்பம், எனக்கு பிடிக்கலப்பா அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதிக காலம்லாம் 1 மாதம்தான் டைம். உடனே பிரிவை கொடுத்து விட வேண்டியதான். பிரிவை அறிவித்து விட, இவர்கள் பிரிகிறார்கள் அப்படின்னு. அதே நேரத்தில் தனியாக நீ 3 மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. அடுத்து ஒரு துணையை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அல்லது யாரை நீ இதற்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் நீ பிரிவதற்கான அனுமதியை கேட்கணும். ஏன்னா நீ பாட்டுக்கு பிரிஞ்சுட்டு தனியாக உட்கார்ந்துருக்கக்கூடாது. அது மாதிரி யாரும் தனியாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையை எல்லாருமே அனுபவிக்கணும். ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு எல்லாருமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். வாழ்க்கையை அனுபவிக்கிறதுல போட்டி போடணும். மகிழ்ச்சியாக வாழ்வதில் போட்டி போடணும். அதனால் தனியாக இருப்பது என்பது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எதிரானது. அதனால் நீ ஒரு மனைவியை பிரிய புரியா, இன்னொரு துணை உனக்கு கிடைத்திருக்கிறார்களா? இல்லை என்றால் பிரிவதற்கு கூட அனுமதி கொடுக்காமல் இருக்கலாம். நான் தனியாக இருக்க போகிறேன் அப்படின்னு. அது வரைக்கும் உனக்கு இதை விட சிறந்த ஒரு துணை கிடைக்கிற வரைக்கும் இவங்க கூட வாழு, அவங்க சம்மதிச்சா. அந்த மாதிரி தான் துணையோடு இருக்குது. ஏன்னா அவங்களும் உன்னை விட்டு பிரியணும், நீ தான் அவங்கள விட்டு பிரியணும்னு நினைக்கிறையே தவிர அவங்க அவங்க கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உனக்கு இதை விட பெட்டராக ஒருத்தர் கிடைக்கிற வரைக்கும் நீ இவங்க கூட வசிக்கலாம்ல, வாழலாம்ல. அந்த மாதிரி ஒரு பார்வை நமது வாழ்க்கை மீது நமக்கு இருக்க வேண்டும்.